السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربي هب لي من الصالحين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أكرموا أولادكم وأحسنوا وعذبوا يغفر الله لكم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனித வர்க்கத்தை சிறப்புப்படுத்தி மனிதர்களோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் படைத்த அத்தனை படைப்பினங்களையும் ஜோடி ஜோடியாக அல்லாஹு தஆலா படைத்து அதிலிருந்து அவருடைய வாரிசுகளை, அவர்களுடைய சொந்த குழந்தைகளை அல்லாஹு தஆலா அதிலிருந்து வெளியாக்கி அந்த குடும்பங்களை அதன் மூலமாக பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒரு பெருமையை இந்த உலகத்திலே போற்றப்படுகின்றது. அந்த கோத்திரத்தார்களிலே சிறந்தவர்களைத்தான் அந்த நேரத்தில் எந்த விஷயம் மிகைத்து இருக்குகின்றதோ அந்த விஷயத்தை வைத்துத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு காலத்திற்கு தோதுவாக, நேரத்திற்கு தோதுவாக வழிகாட்டிகளை அல்லாஹு தஆலா அமைத்து தருகின்றார். அதுபோன்றுதான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமேயானால் நம்முடைய சந்ததியுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதற்குத்தான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த துஆவை அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 70வது வயதிலே ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுக்குகின்றான். அந்த நேரத்திலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள்,
இந்த குழந்தையை நல்ல குழந்தையாக ஆக்கித்தான். இந்த உலகத்திற்கு இந்த குழந்தையை ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக ஆக்கித்தா என்பதாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தான் நாம் உருவாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்களின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைய காலத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் குழந்தை நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான். அதிலே ஒரு சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுக்குகின்றான். அதன் மூலமாக மிகப்பெரிய அந்த சந்ததிகளை அல்லாஹு தஆலா உருவாக்குகின்றான். இது அல்லாஹுடைய பயன்பாட்டில் இருந்தாலும் அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. இந்த குழந்தையை நாம் பிறந்துவிட்டால் அவர்களுக்கு அழகிய பெயரை சூட்ட வேண்டும். அந்த அழகிய பெயர் என்பது மிகவும் அர்த்தம் பொருந்திய ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. நல்ல பெயரை வையுங்கள். அந்த பெயரின் மூலமாக அந்த பெயருக்கு தோதுவாக அந்த குழந்தையை நீங்கள் வளர்த்தெடுங்கள் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் ஆரம்பத்திலேயே நல்ல பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டுங்கள் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றது. அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை சூட்டுவதன் மூலமாக அந்த குழந்தை வளருகின்ற விதம் நல்ல விதமாக இருக்கும். அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக இருக்கும். அந்த குழந்தையினுடைய கல்வித்திறன் நல்ல முறையில் இருக்கும் என்பதற்காகத்தான் நல்ல பெயரை நம்மை தேர்ந்தெடுக்க சொல்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்திலே மட்டுமல்ல, எங்களுடைய ஊரிலேயே யாரும் வைக்காத ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து தாருங்கள் என்பதாக அந்த ஊரிலே இருக்கக்கூடிய இமாமிடத்திலே நாம் கேட்குகின்றோம். அந்த குழந்தைக்கு பெயர் வைக்குகின்றோமே, அந்த பெயர் அர்த்தமுள்ள பெயர்தானா என்பதை கூட நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் இந்த ஊரிலே அந்த பெயரை யாருமே சூட்டி இருக்கக்கூடாது. அது ஒரு புது மாதிரியான ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய பெற்றோர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி சொன்னதா? நம்மை இஸ்லாம் எப்படி அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட சொன்னது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சந்ததியை நினைவுகூரும் வரமாக, தன்னுடைய பரம்பரையை நினைவுகூரும் வண்ணமாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய சந்ததியிலே அவர்கள்தான் இந்த வம்சத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக அரும்பாடுபட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த இஸ்லாத்திலே அவர்களுடைய சந்ததிகளை எந்நேரமும் அவர்கள் தொழக்கூடியவர்களாகவும் உனக்கு பிடித்தமான நன்மக்களாகவும் இந்த பூமியிலே நீ ஆக்கித்தா என்பதாக துஆ செய்தார்கள் என்ற நினைவாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு சூட்டினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும்? நல்ல முறையிலே வளர்த்தால் அது பிற்காலத்திலே பண்புள்ள குழந்தைகளாக, நல்ல குணமுள்ள குழந்தைகளாக வாழுமையானால் அந்த பிள்ளைகள் மனித வாழ்க்கையிலே ஒரு அலங்காரமாக திகழ முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த குழந்தை மார்க்கப்பட்டுள்ளவதாக இருக்க வேண்டும், மார்க்க விஷயங்களை அறிந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. மேலும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், உங்களுக்கு பொருட்களையும் பிள்ளைகளையும் கொடுத்தது எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தினுடைய அலங்காரமாகத்தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அவர்கள் கணவன் இல்லாமல் குழந்தையை ஈன்றெடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பல தவறான பெயர்களை இந்த வாழக்கூடிய மக்கள் புகட்டினார்கள். அந்த நேரத்திலே தன் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்து நீயே பதில் சொல் என்பதாக சொல்கின்ற பொழுது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
அவர்கள் முதலாக பேசிய வார்த்தை, பால் குடியை நிறுத்திவிட்டு அந்த குழந்தை சொல்கின்றது, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடிமை, அத்தானியல் கிதாப, எனக்கு அல்லாஹு தாலா ஒரு வேதத்தை கொடுப்பான், வஜாலனி நபியா, இன்னும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே என்னை நபியாக அனுப்புவான் என்பதாக அந்த குழந்தை ஆரம்பத்திலே பேசுகின்றது. அதுபோன்று ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் தோன்றினார்கள், அவர்களுக்கென்றும் ஒரு வேதமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் முதலிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் புகட்டுங்கள் என்பதைத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார். முதலிலே அந்த குழந்தை பேசக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்களோ, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்தினார்களோ, அதுபோன்று இந்த உலகத்திலே கடவுள் என்று இருந்தால் அது அல்லாஹுவாத்தான் இருக்க முடியும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு முதலிலே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை நாம் மொழியச் செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே நாம் எப்படி குழந்தைகளை வளர்த்துகின்றோம், அந்த குழந்தைகளை நாம் எந்த நிலைமையிலே வளர்த்தெடுக்குகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு சில காலங்களிலே தொட்டிலே தாளாட்டுகின்ற பொழுது நபிமார்களுடைய சரிதைகளையும் நபிமார்கள் மீது புகழக்கூடிய புகழ் மாலைகளையும் ஓதி தாளாட்டிய ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்றைய காலத்தில் சினிமா பாடல்களையும் தேவையற்ற ஒரு செய்திகளையும் அந்த குழந்தையிடத்திலே நாம் செய்து இதை செய்தால்தான் என் குழந்தை தூங்குகின்றது என்பதாக மற்றவரிடத்திலே கூறி நாம் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்ததா என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு பெற்றோர் கூறுகின்றார், என்னுடைய குழந்தை கையிலே செல்போனை கொடுத்தால் அது பார்த்து கொண்டே இருந்துவிட்டு அப்படியே அமைதியாக தூங்கிவிடும். இன்னொரு பெற்றோர் கூறுகின்றார்கள், என்னுடைய குழந்தை இந்த சினிமா பாடலை போட்டால் அது அமைதியாக உறங்கிவிடும் என்று ஒரு சில பெற்றோர். இப்படி காலங்கள் மாறுவதில்லை, நாம் காலத்திற்கு தோதுவாக மாறுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இதா அஃஸஹ அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு ஃபஅல்லிமூஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த குழந்தைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இப்படி இந்த வகையில் தான் நம்முடைய குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும். அப்படி அந்த முறையிலே நாம் வளர்த்தோமையானால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் சரி, நாம் அந்த குழந்தையை பார்க்குகின்ற பொழுதும் சரி, அது நமக்கு மகிழ்ச்சியையே தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், வஹ்சினு, நீங்கள் அழகாக அதை வளர்த்தெடுங்கள், அழகான முறையிலே அந்த குழந்தையை நீங்கள் வளர்த்தெடுங்கள், வஅதிபூஹும், அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை அது ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த குழந்தைக்கு நீங்கள் வலியுறுத்துங்கள், அதையும் கற்றுக் கொடுங்கள். இப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜா என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த முறையில் தான் நம்முடைய குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. ஒரு தடவை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக பள்ளியை நோக்கி வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே சிறு சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். உடனே அவர்கள் அனைவர்களும் ஓடி வந்து
ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, நீங்கள் உங்களுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களை மட்டும்தான் நீங்கள் தூக்குகின்றீர்கள், விளையாடுகின்றீர்கள், எங்களையும் நீங்கள் உங்களுடைய புஜத்திலே தூக்கிக் கொள்ளுங்கள், எங்களோடும் விளையாடுங்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த குழந்தைகள் கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து தன்னுடைய இல்லத்திற்கு சென்று ஒரு சில பொற்காசுகளை எடுத்து வரும்படி அவரிடத்திலே கூறுகின்றார்கள். அவர்கள் அந்த காசுகளை எடுத்து வந்தவுடனே அந்த காசுகளை குழந்தைகளுக்கு கொடுத்து, ஒரு காலத்திலே எங்களுடைய சகோதரர் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படித்தான் காசுக்காக விட்டுவிட்டார்கள், ஆனால் நான் உங்களுக்கு காசுகளை கொடுத்து நான் உங்களை வாங்கி கொண்டேன், நான் உங்களை என்னுடைய இல்லத்திற்கு தூக்கிச் செல்லப் போகின்றேன் என்பதாக அந்த குழந்தைகளை பார்த்து ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அந்த செய்தியை ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் குழந்தைகளோடு குழந்தைகளாக நாமும் அண்டி பழக வேண்டும். அந்த குழந்தை ஒரு விளையாட்டிலே தோல்வி அடைந்து விட்டதென்றால் அந்த குழந்தையை மென்மேலும் அது வெற்றி பெறுவதற்கு என்ன வழியோ அதை அந்த குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டுமே தவிர, அந்த குழந்தை தோற்று விட்டதே என்பதாக அதை கூறி அதை அசிங்கப்படுத்துவதோ அல்லது அதை அடிப்பதோ இல்லாமல் அந்த குழந்தைக்கு நாம் ஆர்வமூட்ட வேண்டும் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குகின்ற பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு உபை இப்னு கஸீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவர்களும் தன்னுடைய அந்த சபையிலே இருக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே குழந்தைகள் வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வருகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களிலே யார் வேகமாக முதலிலே வருகின்றார்களோ அவர்களுக்கு நான் உங்களை முத்தமிடுவேன் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, ஒவ்வொரு குழந்தைகளும் போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் முந்தியெடுத்து வருகின்றார்கள். இறுதியாக ஒரு சிறியவர் அந்த இடத்தை பிடித்து விடுகின்றார். அவருக்கு ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உதட்டால் முத்தமிடுகின்றார்கள் என்ற அந்த செய்தியை ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. இப்படி அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே நாம் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். ஆர்வத்தின் மூலமாக அந்த குழந்தை அந்த ஆர்வத்தின் மூலமாக இந்த உலகத்திலே மார்க்க விஷயத்தோடு அது நடப்பதற்கும் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஆதரவாக இருக்குகின்றார்கள் என்ற அந்த பிணைப்புமே அந்த குழந்தையை முன்னுக்கு தள்ளிவிடும் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். மேலும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கடந்து செல்கின்ற பொழுது அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள். அந்த சிறுவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். அவர்களுக்கு இவர் சிறியவர் தானே, இவர்களுக்கு என்ன நாம் சலாம் கூறுவது என்று விட்டுவிடாமல் அவர்களுக்கும் சலாம் கூறி அவர்களையும் கண்ணியப்படுத்துவது ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயரிய குணமாக இருந்தது. இப்படித்தான் நம்முடைய குழந்தையையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமிதி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் இந்த உலகத்திலே பார்க்குகின்ற பொழுது நாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடனே வாழ்ந்தாலும் சரி, நாம் மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகளிடத்திலே நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தையை நாம் கண்ணியமான வார்த்தையோடு உபயோகிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தோழர்களுக்கு மத்தியிலே இருக்குகின்ற பொழுது சிறுவர்களை
அவர்கள் குறை கூற மாட்டார்கள். சிறுவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திலே அவர்கள் பொய் பேசுவார்களேயானால், அல்லது ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்களேயானால், ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொள்வார்களேயானால், அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே சீர்திருத்தம் செய்து, நீங்கள் யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் குறை கூறக்கூடாது என்பதாக அவரிடத்திலே நல்ல செய்தியை புகட்டுவார்கள் என்பதாக நாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நமக்கு பதிவு செய்கின்றது. இப்படித்தான் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அந்த பண்பு என்பது நம்முடைய குழந்தைகளிடத்திலே நாம் அதை பதிய வைக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த நேரத்தில் இஸ்லாம் நமக்கு கூறக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதிலே நாம் பார்ப்போமேயானால், தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், 5 வளையாதது 50 வளையாது என்பதாக கூறுவார்கள். அந்த குழந்தைகளை ஏன் சிறு பிராயத்திலிருந்தே நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். இஸ்லாமிய அந்த தாத்பரியத்திலே அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த குழந்தை வளர்ந்து விட்டால் நாம் சொல்லக்கூடிய செய்தி அதனுடைய மனதிலே பதியாது என்பதற்காகத்தான் இந்த பழமொழியை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டுகின்றன. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, அஸ்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி ஹிசாலி, 3 குலங்களின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஹுப்ப நபியிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம், அவர்கள் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும். அவர்களுடைய வரலாற்றை நாம் போதிப்பது, அவருடைய அந்த வம்சாவளி பெருமைகளை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு கூறுவது, இது போன்ற அந்த செய்தியின் மூலமாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு ஹுப்பி அகில வைத்தியி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப பாரம்பரியத்தை பற்றி நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். அதற்கு பின்னால் வஅலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதுடைய அந்த ஒழுக்கங்களை, குர்ஆன் கற்பித்த ஒழுக்கங்களை நாம் அந்த குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியை தைலமி கன்சில் உம்மா என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்ப்போமேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய குழந்தைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும். இப்படி வளர்ந்தால் அந்த குழந்தை பிற்காலத்திலே இஸ்லாமிய பற்றுள்ள குழந்தைகளாகவும், பெற்றோர்களை மதிக்கக்கூடிய குழந்தைகளாகவும், பெரியோர்களுடன் பாசத்தோடும் மரியாதையோடும் பழகக்கூடிய குழந்தைகளாகவும் மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புது மாப்பிள்ளையாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தையும் நெய் பாலாடை கட்டியையும் கொடுத்து வாருங்கள் என்பதாக ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நான் கொண்டு போய் கொடுத்தேன் என்பதாக ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. நாம் நம்முடைய குழந்தைகளிடத்திலே ஒரு அன்பளிப்பை கொடுக்குகின்ற பொழுதோ, அல்லது ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்கின்ற பொழுதோ, நம்முடைய குழந்தைகளிடத்திலே கொடுத்து அதை பழக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், குழந்தைகளுக்கு நல்லுபதேசங்கள், நல்லொழுக்கங்களை நாம் பேணி பாதுகாத்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லி நாம் வளர்ப்போமையானால், பிற்காலத்திலே அந்த குழந்தை மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைய காலத்திலே குழந்தைகள் படிக்குகின்றார்கள்,
ஸ்கூலுக்கு நாம் அனுப்புகின்றோம். ஆனால் காலையிலே குர்ஆனை தூக்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தைகள் இன்றைய காலங்களிலே மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு பையை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வேலுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சமுதாயங்கள் மாறிவிட்டன. நம்முடைய பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை புகட்ட வேண்டும் என்பதிலே அவர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இஸ்லாமிய கல்வியை அந்த குழந்தை கற்றுவிட்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அந்த குழந்தை தோல்வி அடையாது. அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் நல்ல ஒரு குழந்தையாக வாழ்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு தடவை இந்த தாய்மார்களுடைய வளர்ப்பிலே நாம் எடுத்துக்கொள்வோமையானால் ஹஸ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஆரம்பமாக வருகின்ற பொழுது தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில் வைத்து என்னுடைய குழந்தைக்காக துஆ செய்யுங்கள், என்னுடைய குழந்தைக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக ஒவ்வொருவர்களும் வரிசையில் நின்று அந்த நேரத்திலே நான் 11 வயது சிறுவனாக இருந்தேன். என்னையும் தூக்கி கொண்டு போய் என்னுடைய பெற்றோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவை பெறுவதற்காக என்னையும் அனுப்பி வைத்தார்கள் என்பதாக ஹஸ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெரியோர்களுடைய துஆ தன்னுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3 பேர்களுடைய துஆவை உடனே அங்கீகரிக்கின்றார். அதிலே ஒன்றுதான் தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்காக செய்யக்கூடிய துஆ. நாம் நம்முடைய குழந்தைகள் பிற்காலத்திலே வாழுகின்ற பொழுது எந்தவித கஷ்டமும் இல்லாமல் மார்க்கப்பற்றுள்ளவராக வாழ வேண்டும் என்பதை நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு கூறி காட்டுகின்றது. இன்றைய காலத்தில் நம்முடைய குழந்தைகளை என்னவெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை கூறி அந்த குழந்தைகளை திட்டுகின்றோம், ஏசுகின்றோம். இது போன்ற செய்திகளை விட்டுவிட்டு நாம் அந்த குழந்தையை நல்ல துஆவை கொண்டு கூறுவோமேயானால் அதன் மூலமாக அந்த குழந்தை வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஒரு தடவை மக்காவினுடைய இமாம் சுதேசி அவர்கள் தன்னுடைய பயானிலே கூறுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் சேட்டைக்கார குழந்தையாக இருந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய தாயார் நீ இந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு இமாமாக போ என்பதாக அவரை திட்டினார்கள் என்பதாக அவர் ஒரு பயானிலே கூறி காட்டினார். அதனால் தான் நான் இன்று இமாமாக இந்த இடத்திலே நிற்குகின்றேன் என்பதாக அந்த இமாம் சுதேசி சொன்ன அந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இது போன்ற நல்ல விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு துஆவாக செய்யுங்கள். அந்த குழந்தைகளை நீங்கள் தவறாக திட்டிவிடாதீர்கள். அப்படி திட்டிவிட்டால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பிற்காலத்திலே வீணாகிவிடும் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவில் வைத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதித்து இந்த நம்முடைய குழந்தைகள் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பத்தினர்களை பற்றியும் நல்ல விதமாக விளங்கி குர்ஆனை கற்று இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய இறை நேசருக்கும் உண்மையான அடியார்களாக இந்த உலகத்திலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू. अल्हम्दुलिल्लाह